வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குமார். நம்ம குபேர கலச அறக்கட்டளை மூலியமாக குபேர ரகசிய வகுப்பு தொடர்ச்சியாக இது வெற்றிகரமாக 3வது வகுப்பு வரக்கூடிய ஜனவரி மாதம் 5ஆம் தேதி நம்ம சேலம் மாவட்டத்தில் சேலம் புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய வசந்தம் ஹோட்டலில் நடக்கிறதுக்கு. இது என்ன சார் குபேர ரகசிய வகுப்பு, என்ன சார் டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக எங்கேயுமே ஒரு பண ஈர்ப்பு வகுப்பு நிறைய பக்கம் நடக்குது, எல்லா பக்கம் நடக்குது. இது என்ன சார் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவான பரிகாரங்களை யூடியூப்லேயும் சரி மற்ற விஷயங்களும் சரி நம்மளும் பேசியிருக்கோம், நிறைய பேர் பேசியிருக்காங்க இல்லையா. பொதுவான பண ஈர்ப்பு பரிகாரங்கள் வேறு. இந்த குபேர ரகசிய வகுப்பு அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் தனிநபர் ஜாதகம், ஒரு மனிதனுடைய தனிநபர் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அழகாக உட்பிரிவாக பிரித்து அதை நல்லா ஆய்வு பண்ணி அதில் இருக்கக்கூடிய சூட்சமமான குபேரன் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்காரு, உங்கள் ஜாதகத்தில் 12 சக்கரங்களில் குபேரன் எங்கே இருக்காரு, அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு, அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம் என்ன, இப்படிங்கிற மாதிரியான நான் சொன்னது ஒரு விஷயம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உள்ளடக்கிய வகுப்பு இந்த குபேர ரகசிய வகுப்பு. இது முழுக்க பூஜை முறை சார்ந்த விஷயமெல்லாம் இல்லை. மக்கள் பொதுமக்கள் கலந்துக்கிட்டு காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் நேரடி வகுப்பாக நடக்கிறதுக்கு. இதில் கலந்துக்கிறவங்களுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுக்க தனம், பணம், பொருளாதாரம், கடன், தொழில், இந்த பொருளாதாரம் சார்ந்த அனைத்து விஷயங்களுக்குமான உங்கள் கேள்விக்கான அனைத்து பதில்களும் அந்த வகுப்பில் கிடைக்கிறதுக்கு. அப்போ 5ஆம் தேதி வகுப்பு நடக்கிறதுக்கு. 5ஆம் தேதியே வரலாமா சார்? இல்லை, முன்னாடியே நீங்கள் பதிவு பண்ணி உங்கள் ஜாதகத்தை நீங்கள் அனுப்பிச்சி விட்டாதான் நாங்கள் அதை ஃபில்டர் பண்ணி அதில் ஒரு பிடிஎஃபாக நாங்கள் கன்வே பண்ணி உங்களுக்கு வர்ற அன்னைக்கு நாங்கள் கையில் கொடுத்து அதுக்கான விளக்கத்தை நம்ம கொடுத்து அது போக நிறைய சூட்சம பரிகாரங்கள் நேரடியாக நடக்கிறதுக்கு. பரிகாரங்கள்னால் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் எழுத போகிறீங்க, நோட் பண்ண போகிறீங்க, இவ்வளோ விஷயம். அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது, உட்பிரிவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கான சூட்சமம். உதாரணத்துக்கு ஒரு பேர் வச்சுக்கோமே, ஒரு சுப்பிரமணியங்கிற ஒரு கேரக்டர் இருக்குது, ஒரு ரமேஷுங்கிற கேரக்டர் இருக்குது. அந்த அளவுக்கு 2 பேருமே நீங்கள் கலந்துக்கிறீங்கன்னா, சுப்பிரமணிய சாருக்கு உண்டான கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கான நட்சத்திரம் வேறையாக இருக்கும். ரமேஷுங்கிற ஒரு கிளைண்ட் வராரு அப்படின்னா அவருக்கான நட்சத்திரம் வேறையாக நாங்கள் கொடுக்க போகிறோம். புரியுது இல்லையா? அப்போ எத்தனை பேர் வகுப்பில் கலந்துக்கிறீங்களோ அத்தனைக்கும் தனித்தனியான நட்சத்திர சூட்சமங்கள் அவங்க கையில் கிடைக்க இருக்குங்கிறது தான் நம்ம குபேர ரகசியம் கூட தனித்துவமே. அது ஏன் தனியாக வெற்றிகரமாக போயிட்டுருக்கு அப்படின்னா, இது வரைக்கும் கலந்துக்கிட்ட அத்தனை பேருமே சக்ஸஸ் மட்டும்தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க. அப்போ இதில் டிஃப்ரெண்ட் நான் சொல்லிட்டேன் இல்லையா. அப்போ உங்கள் தனிநபர் ஜாதகத்தில் உங்கள் நட்சத்திரத்தை வச்சு நீங்கள் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம், ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம், இந்த மாதிரிலாம் இல்லைங்க. உங்கள் ஜாதகமே, உங்கள் லக்னம், உங்கள் லக்னத்தில் என்ன கிரகம் வலிமையாக இருக்குது, என்ன கிரகம் வலிமை குறைவாக இருக்குது, இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நாங்களே பிரித்து அதை எழுதி உங்களுக்கு புரிகிற மாதிரி நாங்கள் கொடுத்து, இந்த நட்சத்திரம் மாதத்தில் 3 நாள் வருங்க, இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும், எந்த நட்சத்திரத்தில் பணம் கேட்டால் கிடைக்குங்கிற விஷயமும், எந்த நட்சத்திரத்தில் கடனுக்கு நம்ம முயற்சி பண்ணணுங்கிற விஷயமும், எந்த நட்சத்திரத்தை நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிற விஷயமும் இதில் சொல்லிடுவோம். அடுத்தது என்ன தெய்வம் நமக்கான தெய்வமாக இருக்குது. அப்போது உங்கள் ஜாதகத்தில் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே வளர்ச்சி அப்படிங்கிற சூட்சமத்தை அந்த அன்னைக்கு வகுப்பில் கலந்துக்கு இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறது. அப்போ அது சில பேர்த்துக்கு திருப்பதி வரலாம், சில பேர்த்துக்கு பழனி வரலாம், சில பேர்த்துக்கு கீழ்பெரும்பள்ளம் கேதுவோட கோயில் கூட வரலாம். புரியுது இல்லைங்களா? அது இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்களாக தான் வரப்போகுது. அது எந்த கோயிலுங்கிறது அவங்க தனிநபர் ஜாதகமே முடிவு பண்ணும். யார் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடலாம், பணம் போடக்கூடாது, எதுவும் வகுப்பில் கலந்துக்கு இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறது. அது முழுக்க இது தனிநபர் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி தான் நாங்கள் கொடுக்க போகிறோம். அப்போ கொடுத்த பணம் திரும்ப கிடைக்குமா, கிடைக்காதா, கிடைக்குன்னா என்ன நட்சத்திரத்தில் கேட்கணும் அப்படிங்கிற விஷயம். அடுத்தது பணம் தங்குறதுக்கான நட்சத்திரம் எது அப்படிங்கிற விஷயமும் சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்கான சூட்சம பரிகாரங்கள் அன்னைக்கு கலந்துக்கு இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிருக்கு. அப்போ அடகு வச்சிருக்க சார் மீட்கவே முடியும் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான தாந்திரிக வழிபாடுகள், வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு என்னென்ன பண்ணுறது அப்படிங்கிற விஷயமும்
அந்த அன்னைக்கு கலந்துக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த கோவில்களுக்கு போகக்கூடாது, எந்த கோவில்களுக்கு போகக்கூடாதுன்னு ஒரு கணக்கு. இப்போ நிறைய பேர் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, திருப்பதி போகக்கூடாது, பழனி போகக்கூடாது இப்படின்னு சொல்லுவாங்க. அது ஜென்ரலாக ராசியை வச்சு சொல்கிறோம். நம்ம லக்னத்தை வச்சு அதை கணிச்சு எந்த கோயிலுக்கு நீங்கள் போகிறத தவிர்த்துக்கணும், இல்லை அப்படி போகிற சூழ்நிலை வருதுன்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு ஒருத்தர் பழனி போகக்கூடாதுன்னு அவங்க ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே. பொதுவாக எந்த கோயிலுக்கு வேணாலும் யார் வேணாலும் போகலாம், அது யாரும் தப்பு கிடையாது. அவங்க ஜாதகத்தில் பாதிக்கப்பட்ட நேரத்தில் மட்டும்தான் ஒரு சில கோயிலுக்கு போகக்கூடாது, விதிவிலக்கு இருக்குது. அதனால் வந்து அந்த கோயிலுக்கு போகிற சூழ்நிலை வந்தால் கூட என்ன கிழமை பயன்படுத்தக்கூடாதுங்கிற சூட்சமும் வகுப்பில் கலந்துக்கிறவங்களுக்கு கிடைக்கிறது. அப்போ வாரத்தில் எந்த நாள் தவிர்த்துக்கணும், 12 மாதங்களில் எந்த மாதத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான மாதங்களில் நீங்கள் என்ன வழிபாடுகள் பண்ணி தவிர்த்துக்கணும். உதாரணம், சில பேர் சொல்லுவாங்க, சார் வீட்டில் மார்கழி மாதம் வந்தாலே பிரச்சனையாக இருக்குது சார், ஐப்பசி பிறந்தாலே வீட்டில் பிரச்சனை வருது சார், வருஷம் ஆவணி மாதம் வரும்போதே ஒரு கீழே விழுந்துடுறாரு சார், அப்படி நிறைய பேர் வீட்டில் நடந்துடும். அது ஏன் நடக்குது? அவங்க ஜாதகத்தில் எந்த மாதத்தில் கவனமாக இருக்கணும், கவனமாக இருக்குன்னு சொல்கிறது மட்டும் நம்ம வேலை இல்லை. அதை தடுக்கிறதுக்கு என்ன பரிகாரம், என்ன வழிமுறை, அந்த மாதத்தோட முதல் நாள் என்ன நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களும் இந்த வகுப்பில் கலந்துக்கிறவங்களுக்கு கிடைக்கிறது. இப்போ நான் சொன்ன கண்டென்ட் அப்படிங்கிறது குறைவு, இது போல் நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் இதை பற்றி நான் சொல்கிறேன். முன்பதிவு பண்ணக்கூடிய எண் நான் சொல்கிறேன், அந்த எண்ணுக்கு பதிவு பண்ணிடுங்க. 7708720893 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இந்த வகுப்பு பற்றின விஷயங்களை நீங்கள் கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.